எப்பயுமே ஒரு எலெக்ஷனுக்கு 3 மாசத்துல 2 மாசத்துக்கு முன்னாடி மட்டும்தான் கூட்டணி வரும். ஒரு வருஷத்துக்கு முன்னாடி கூட்டணியை பத்தி பகிரங்கமா அனௌன்ஸ் பண்றாங்கன்னா இந்த மாதிரியான ஒரு சம்பவம் இது வரைக்கும் வரலாறு நடந்ததே இல்லை. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி கூட்டணி சொன்னதே கிடையாது. இது வரைக்கும் தமிழ்நாடு அரசியலையும் சரி, எந்த அரசியல் இதுலையுமே சரி. விஜய் என்ன செய்வார்? இந்த அதிமுக பிஜேபி அலையன்ஸ் உருவானதால் விஜய்க்கு கூடுதல் பலம் கிடைத்திருக்கிறது. அதிமுகவோடு அவங்களோடு கைகோர்த்திருந்த எஸ்டிபிஐ எங்கு போகும்? எஸ்டிபிஐ நிச்சயமாக திமுகவோடு போவதாக இல்லை. எஸ்டிபிஐ கட்சி நிச்சயமாக விஜயை நோக்கித்தான் வரும். இஸ்லாமிய கட்சி எஸ்டிபியோட கூட்டம் இருக்குது பார்த்தீங்களா, பிரம்மாண்டமான கூட்டம். அவன் ஆர்கனைஸ் பண்ணுற மாநாடு, அவன் பண்ணக்கூடிய இது, இஸ்லாமியர்கள் மத்தியில் எஸ்டிபிஐக்கு இருக்கக்கூடிய செல்வாக்கு உலகளாவியலாவே எஸ்டிபிஐ பேர் போன கட்சி. வேறு ஏதாவது தமிழ்நாட்டில் இருக்கிற மாதிரி நீங்கள் பார்க்கக்கூடாது. அந்த கட்சி அவ்வளோ பெரிய ஒரு கூட்டம் இருக்குது. அது 100% விஜயை நோக்கித்தான் வரும். நம்பர் 1. நம்பர் 2, பாமக திமுகவோட வருகையில் அண்ணன் திருமாவளவன் எங்கே போவார்? விஜய் அவர்கள் பக்கம். உங்களுக்கே சிரிப்பு வருதுல சொல்லும் பொழுது. ஏன்னா பார்த்தீங்கன்னாக்கா திரும்ப இவ்வளோ நாள் மூசிய முறிக்கிட்டு என்ன தான் பேசினாலும் பாமக உள்ள வருது கொண்டு வந்துட்டாங்கனாக்கா ஆப்வியஸ்லி திருமாவளவன் அதிமுகவோட போவதற்கு வாய்ப்பு கிடையாது. சீமானோடு போவாரா? சீமானோடும் போக வாய்ப்பு கிடையாது. நல்லா புரிஞ்சுங்க, 2 பேருக்குமே ஆகாது. புரிஞ்சுங்களா? அப்போது விஜயோடு தான் கை கோர்க்க வேண்டிய நிலைமை வரும். வேல்முருகன் இங்கே தான் வந்தாகணும். வேல்முருகன் நிச்சயமாக பாமக உள்ள வந்தால் வேல்முருகனை திறத்தி விட்டுருவாங்க. இப்போவே திறத்தி தான் வர்றாங்கன்னு வச்சுங்க. இப்போ அவர் யாரோட வர முடியும்னா இந்த பக்கம் தான் விஜயோட தான் வர முடியும். ராமதாஸ் அவர்கள் தனியாக ஒரு முடிவு எடுத்தார். அன்புமணி போய் அன்றைக்கி பிஜேபியை சார்ந்து அமித்ஷாவை சந்தித்து விடக்கூடாதுன்னா அன்றைக்கி நானே தலைவர்னு சொல்லி பொறுப்பேற்றுக்கிட்டேன்னு சொல்லிட்டேன். அன்புமணியை ஒதுக்கி விட்டு ராமதாஸ் அவர்கள் திமுகவோடு கை கோர்ப்பதற்கான வேலை நடந்து கொண்டிருக்கிறது. தற்போது கிட்டத்தட்ட எத்தனை சி வரைக்கும் பேரம் பேசப்பட்டிருக்குன்ற செய்தி கிடைச்சிருக்கு. எவ்வளோ வரைக்கும் சார் போகும் அப்ராக்சிமேட்டா? நான் சொல்லக்கூடாது, எனக்கு தெரியும் எவ்வளோ வரைக்கும்ட்டு. பட் எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா ட்ரிபிள் டிஜிட், பிக் அமௌண்ட் தான். ட்ரிபிள் டிஜிட் நான் அவ்வளோ தான் சொல்லுவேன். ஒரு பேரம் பேசி திமுக பாமகவை உள்ளே கொண்டு வருவதற்கான ஒரு வேலை செய்து கொண்டிருக்கிறது.